முதலாம் கேள்வி பாருங்க. என்னவாம்? அமுக்கம் பி ஆனது. இங்கிலீஷ் மீடியக்காரர் இங்கிலீஷ் மீடியம் பேப்பரை பார்ப்பீங்க. அமுக்கம் பி ஆனது பி சமன் a minus t squared over. So pressure P is equal to a minus t squared over bx. இதனால் தரப்படுகின்றது. இங்கு t நேரம் x இடப்பெயர்ச்சி எனின் a over b யின் பரிமாணம். இப்ப a over b என்ற பரிமாணம் தான் கேட்கிறார். p என்றது பிரஷர். இப்ப எனக்கு இதுல என்ன தெரியுமெண்டா, இது என்ன டைமென்ஷன் a வந்து என்ன ஏயும் டி ஸ்கொயரும் ஒன்றுதான். இதுல பிஎக்ஸ் பி ஓவர் பிஎக்ஸ். அப்ப எனக்கு பி என்ற டைமென்ஷன்ன்றது டைமென்ஷன் ஆஃப் பி வந்து ஏ ஓவர் பிஎக்ஸுக்கு ஈக்குவல். இதை தனித்தனியா பிரிச்சா ஏ ஓவர் பிஎக்ஸ் வரும். ஏ மைனஸ் டி ஸ்கொயர் பரிமாணமும் ஏ பரிமாணம் உண்டு. டைமென்ஷன் ஆஃப் ஏ டைமென்ஷன் ஆஃப் ஏ மைனஸ் டி ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்ப இது வந்து இதுக்கு ஈக்குவல். அப்ப நான் இந்த டைமென்ஷன் ஆஃப் ஏஓபி தானே வேணும், எக்ஸ கொண்டு வந்து பெருக்கி விடணும். அப்ப டைமென்ஷன் ஆஃப் ஏஓபியின் பரிமாணம் இந்த எக்ஸ இங்க பெருக்குவீங்க. இது அமுக்கம் எல்லோ. அமுக்கம் என்ற இந்த பிரஷர் என்ற நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 என்ன வரும்? நியூட்டன் அதுக்கு எம்எல்டி மைனஸ் 2. மீட்டர் மைனஸ் 2 எல் மைனஸ் 2. இந்த எக்ஸ் வந்து இங்க பெருக்கினா மீட்டர் எல். ஓகே இல்ல? நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. இது மீட்டர். அப்ப இங்க எல்லும் எல்லும் எல் ஸ்கொயர் எல் மைனஸ் 2 போயிடும். எம்டி மைனஸ் 2. டைமென்ஷன் ஆஃப் ஏஓபி இந்த பரிமாணம் எம்டி மைனஸ் 2. தேர்ட் ஆன்சர். விளங்குதல்ல போட்டது. அடுத்தது அருகில் உள்ள படம் இலத்திரனியல் நுண்மானி திருக்கணிச்சியை காட்டுகின்றது. கருவியின் இழிவெண்ணிக்கை மில்லிமீட்டரிலும் சதவீத வலுவு முறையே. இப்ப லீஸ் கவுண்டும் பெர்சன்டேஜ் காட்டு கேட்கிறார். இப்ப அதுல ரீடிங் காட்டிக்கிறாங்க 6.467 மில்லிமீட்டர் இல்லையா? 6.467 மில்லிமீட்டர் எல்லாம். அப்ப லீஸ் கவுண்ட் என்ன வரும்? இது இந்த இழிவெண்ணிக்கை 0.001 மில்லிமீட்டர். ஓகேயா? அதை என்ன எழுதலாம்? அவர் 1 தர 10⁻³ எழுதிக்கார். அப்படி எழுதுறது அப்படி எழுதக்கூடாது. இப்படிதான் எழுதணும். சரி, அவர் எழுதிட்டார். இருக்கிறதுக்குள்ள பொருந்தரமானது போடுவோம். ஏன் சயின்டிபிக் ஃபார்முலா நாங்கள் எழுதுவோமா? இல்லையே, டெசிமல்ல கொடுக்கணுமே. பரவாயில்ல, இது 2 ஒன்றபடியா சிக்கல் இல்ல. கொடுத்தால் தப்பில்லைன்னு சொல்லலாம். கிடைக்கும். பிறகு சதவீத வலு என்ன? பெர்சன்டேஜ் எரர். இந்த மேக்சிமம் எரர் அது வந்து லீஸ்ட் கவுண்டுக்கு ஈக்குவல். மேக்சிமம் எரர் ஓவர் ரீடிங் வந்து இந்த 6.467 into 100 இல்லையா? இது ஒன்றின் கீழ் 6467 into 100. மேலே எங்களையும் 1000 மல்டிப்ளை பண்ண. இப்ப இவர் இதுக்கு தந்திருக்க 1/6467 எவ்வளவு? 1.546 into 10⁻⁻⁴. அதோட ஒரு 100 பெருக்கப்படுது எல்லாம். இப்ப என்ன வரும்? 10⁻⁻² வரும். 1.546 into 10⁻⁻².
எத்தனாவது விட? ரெண்டு ஆன்சர் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆன்சரும் ஃபோர்த் ஆன்சரும் அப்படியா? யா. சரி, 0.001 எப்படி? இந்த லீஸ்ட் கவுண்ட் பாருங்க, இழிவண்டிக்கு எப்படி எடுத்தேன்னா இதுல 3 டெசிமலுக்கு இருக்கு. அப்ப 3 டெசிமலுக்கு இருந்தா கட்டாயம் 0.001 கேட்டீங்கன்னா இல்ல, 0.001 இருக்கலாம், இல்ல 0.002 இருக்கலாம் அப்படி. பட் இங்க இது ஒற்றையன்ல இருக்கு, ஒட் நம்பர்ல இருக்குது. அப்ப இழிவண்டிக்கு 0.002 வரையலாது. அப்ப வர்றதுக்குரிய பாசிபிலிட்டி அது 001 தான் இருக்கணும். விளங்குதா? அதனாலதான் 0.001 எடுத்தேன். ரைட். அடுத்த பாருங்க. தேர்ட் கொஸ்டின். ரைட். இப்ப தேர்ட் கொஸ்டின் பாருங்க. என்னவாம்? அருகில் உள்ள சமநிலைகளை அவதானித்து ஈக்குபிரியம் முறையே உறுதி சமநிலை, உறுதியில் சமநிலை, நடுநிலை சமநிலையை வகை குறிப்பது. உறுதி என்ன? ஸ்டேபிள் ஈக்குபிரியம், அன்ஸ்டேபிள், நியூட்ரல். இந்த மூன்றையும் ஒழுங்குபடுத்தலாமா? எப்படி? கைத்துல ஒருத்தர் நடக்கார். எப்படி? ஒன்றை தூக்கி கொண்டு நடக்கிறார் இல்லையா? முதலாவது. அடுத்தது பி, கைத்துல படுத்திருக்கார். அடுத்தது சைக்கிள் ஓடுறார். எப்படி வரும்? என்னண்டு? நோமலா இப்ப இது எதை வச்சு நாங்க பார்க்கணும்டா, எப்படி பார்க்கணும்? நீங்க வருங்க, ஒரு கைத்துல நிக்க, இப்ப இந்த நிக்கிறவருக்கு, இந்த நிக்கிறவருக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இத மேல வேற தூக்கி வச்சுக்காரா? இது இந்த புவியீர்ப்பு மையம் உயரத்துக்கு வந்துடும். சோ புவியீர்ப்பு மையம் நல்லா மேல வந்துடும். இதுலயே படுத்திருக்கிறவருக்கு புவியீர்ப்பு மையம் இங்கே இருக்கும். அடுத்தது இருக்கு அப்படி சியில. சிக்கு சிக்கல் இல்லையா? சைக்கிள் ஓடுற இதுல வேற தொங்குது. இப்ப இந்த புவிப்பு மையம் நல்லா கீழே வரப்போகுது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கீழே வருது. இப்ப இந்த ஏயும் சியையும் பாத்தீங்கன்னா பி, ஏயும் பியையும், ஏயும் பியையும் பாத்தீங்கன்னா ஏ விட பி ஓகே.
ஆனா இப்ப மூன்றுலயும் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் இல்ல கேட்கிறார். இரண்டு பேரும் இப்ப எனக்கு இந்த சீதான் பிரச்சனை. இது ஓகே. இது வி நியூட்ரல்னு சொல்லலாம். ஏன் அந்த போர்ஸும் இதுவும் ஒரே இடத்துல இருக்குது. அப்ப இங்க ரொட்டேஷன்ன்றதுக்கு சான்ஸ் இல்ல. எம்ஜி மாறும் ஒரே இடத்துல இருக்குது இல்லையா? அப்ப இது ஓகே நடுநிலை. ஏ இது நியூட்ரல் உறுதியில் சமநிலை. சோ கட்டாயம் ஒரு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சி அப்படின்றதான் இப்ப பிரச்சனை. நாங்க விழ மாட்டாருன்னு எடுத்து ரெண்டு பக்கம் இப்ப கைது ரெண்டு பக்கமும் போட்டு கிடக்குன்னு எடுத்து இது ரெண்டும் இப்படி இருக்கேன்டா கட்டாயம் என்னண்டு வரணும் உறுதி என்று எடுக்கலாம் தானே இல்லையா? ஆனா எப்படி உறுதி சமநிலைன்றதை யோசிக்கிறது தான் ஒரு மாதிரி இருக்கு. பட் சோ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணு எடுக்கலாம். இந்த கயிறு ரெண்டு பக்கத்தாலையும் இருக்கிறபடியா புவியீர்ப்பு மையத்தை வச்சு கேட்கிறேன்டா இதுல கதைக்கலுமா? கிரவுண்ட்ல நிக்கிற ஒருத்தருக்கு சொல்லலாம். கிரவுண்ட்ல நிக்கிற ஒருத்தருக்கு புவியீர்ப்பு மையம் கீழே வர வர சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே வர வர ஸ்டேபிள். பட் இது இந்த அந்த சுழற்சி பாயிண்ட் இதல்ல இதுக்கு கீழே வர்றதை வச்சுக்கொண்டு சொல்லலாமா? ஆர்எம்ஜிக்கு மேல இதுல போர்சஸ் மார்க் பண்ண அப்படி வரும். இப்படி வரும் என்ன? எம்ஜி இவர் டேர்ன் ஆனாருண்டா மற்ற பக்கத்தால கப்பல் ஒன்று உருவாக்கும் இல்லையா? இது கீழே வர்றதால இவர் டேர்ன் ஆனாருண்டா ஆர் இங்கேயும் எம்ஜி இங்கேயும் வர நிமித்துறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப இது உறுதிக்குள்ள வரும். டேய் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே வரைக்க இவர் இப்படி டேர்ன் ஆனாருன்னு வைக்குவார். இப்படி இவர் இப்படி சரிஞ்சாருண்டா ஆர் இந்த கைத்துல இருக்கும் எம்ஜி இங்கே இருக்கும். இது திருப்பி நிமித்தும் இப்படி நிமித்தி விடுவேன். அப்ப இது உறுதிதான். இப்ப இது ஸ்டேபிள் இது அன்ஸ்டேபிள் இது நியூட்ரல். அப்படியோ ஏழைக்கு ஆன்சர் எப்படி வரும்? அப்ப முதல்ல கேட்டது ஸ்டேபிள் சி, ரெண்டாவது கேட்டது அன்ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஏ, நியூட்ரல் பி, சிஏபி. அப்படி என்ன எத்தனாவது ஆன்சர்? தேர்ட் ஆன்சர். யா இதே ஒரு கன்செப்ட் தான் எங்கேயும் கேட்டிருந்தவர். அவன் இதே ஒரு கன்செப்ட் தான் எங்கேயும் வந்திருந்தது. எஸ்ஏலையும் வந்திருந்தது. அந்த மெக்கானிக் செயலில எந்த பைசிக்கிள் ஸ்டேபிள் என்று காட்ட சொல்லி. போர்த் பண்ண பாருங்க. கம்பி சாய்வாரு சாய்வாரு இந்த கம்பி சாய்வா இருக்கிறது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அந்த லெவல்ல வச்சு நீ யோசிச்சா சரி கீழையும் ரியாக்ஷன் மேலையும் இருக்கு. போர்த் ஒன் குவிவு வில்லை ஒன்று. இது கன்வெக்ஸ் லென்ஸ். குவிய தூரம் 16 சென்டிமீட்டர். இவ்வில்லையை பயன்படுத்தி இருமடங்கு மெய்பிம்பத்தை பெறுவதற்கு வில்லையிலிருந்து பொருள் எவ்வளவு தூரத்தில் வைக்கப்பட வேண்டும்? சரி இந்த போக்கல் லென்த் 16 குவிய நீளம் 16 சென்டிமீட்டர்.
எங்க பொருளை வச்சா என்ன வருமாம்? 2 மடங்கு மெய்பிம்பம் வருமா. அப்ப இது H இது 2H. இப்ப உங்களுக்கு தெரியும் F-க்கும் 2F-க்கும் இடையில வைக்கக்குள்ளதான் உங்களுக்கு உருப்பெருத்த பிம்பம் வரும் இல்லையா? F-க்கும் 2F-க்கும் இடையில வைக்கணும். இப்ப F வந்து 16, இது 32, 2F வந்து 32. 16க்கும் 32க்கும் இடையில வரணும் ஆன்சர். எல்லாமே அப்படிதான் இருக்கும் இல்ல? 2 ஆன்சர் இருக்கு இல்லையா? 20யும் இருக்குது, 24ம் இருக்குது. அவன் 4th ஒன்னும் 5th ஒன்னும் வராது. சோ 20யும் 24ம் இருக்குது. இப்ப இதுல உங்களுக்கு தெரியும் எஃப்க்கு கிட்ட வரைக்கும் நடக்கும் இன்ஃபினிட்டிக்கு போகும். இவருக்கு கிட்ட இருந்தா 32ல இருக்க நடக்கும் 32ல இருக்க அதே சைஸ். அதுல இருந்து கொஞ்சம் முள்ளுக்கு போயக்குள்ள ஒரு பேர் பேர். அப்ப இதுல ஆன்சர் எது வரலாம்? 28, 24 வரும். ஓகே, இது 20 இதுக்கு கிட்ட 4 சென்டிமீட்டர். இதுக்கு கிட்ட இது 4 சென்டிமீட்டர். இதுல இருந்து 8 குறையுது இல்லையா? 24 இல்ல 8 குறையுது. இதுல இருந்து 4. இப்ப இதுக்கு இடையில தானே வருது. அதுல எதுன்னு கேட்டா எஃப்க்கு கிட்ட வர்றது உள்பெருத்த நல்லா பெருசாயிரும். இவர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வரணும். அப்ப 24 வர்றதுக்குரிய சான்சஸ் கூட. இப்ப இது டவுட்டா இருந்தா நாங்க என்ன செய்யறோம்? போட்டு பாத்துறோம். இதை போட்டுருவீங்க. 1/v minus 1/u is equal to 1/f போட்டா இப்ப என்ன வரும்? பொருள் தூரம் ஜூண்டா இது 2u. நான் இதை வச்சு ஒரு ஆப்ஷன் பார்த்துருக்கலாம் இல்லையா? எப்படி? இந்த 3u வந்து 4f விட சின்ன இருக்கணும் இல்ல? நான் அதை விட போட்டுருவோம். இது வந்து மைனஸ், இங்கால பிளஸ், இங்கால மைனஸ். மைனஸ் 1/2u மைனஸ் 1/u. இது மைனஸ் 1/60. மைனஸ் எல்லாத்தையும் விட்டுருவீங்க. 2u எடுத்தீங்கன்னா 1 plus 2 1/6. இந்த 2 விட்டுனா 8. இங்க கொண்டு வாங்க 24. u is equal to 24 centimeter. Second answer. Okay la. Fifth one. என்னவாம்? ஏற்றம் பெற்ற 10 சென்டிமீட்டர் ஆருடைய கோள் ஓட்டின் மையத்தில் இருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் அழுத்தம் V எனில் 15 சென்டிமீட்டர் தூரத்தில் அழுத்தம். இப்ப என்னவாம்? இப்ப ஏற்றம் பெற்ற கோளம் ஒரு சார்ஜ் ஸ்பியர் ஒன்று இருக்குது. 10 சென்டிமீட்டர் ஆருடைய, இது ஸ்பெரிக்கல் ஷெல் இல்லையா? கோள ஓட்டின் மையத்தில் இருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் அழுத்தம் V. 5 சென்டிமீட்டர் இதுல உங்களுக்கு தெரியும் முதல்ல இருக்கிற அழுத்தம் தான் இதுல இருக்கிற பொட்டன்ஷியல் தான் சர்ஃபஸ்லயும் இருக்கு. அப்ப சர்ஃபஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து V எங்க 10 சென்டிமீட்டர்ல. இதுக்குதான் ஈக்குவேஷன் எழுதலாம். இதுல இருக்கிறதா உள்ளுக்கு இருக்கு. அப்ப இந்த பொட்டன்ஷியல் என்ன? Q over 4 pi epsilon naught R. R வந்து 10 சென்டிமீட்டர்லயே போட்டிருக்கேன். இப்ப இதுல இருந்து 15 சென்டிமீட்டர்ல வேணும். V1 is equal to Q over 4 pi epsilon naught into 50. இதுவும் சென்டிமீட்டர்ல போட்டிருக்கேன். ஒன்னு டிவைட் பண்ணிடுங்க. V over V1 is equal to இந்த 15 மேல போகும். 15/10. அப்ப எவ்வளவு? 5 டிவைட் பண்ணது. அப்ப V1 is equal to 2V/3.
செகண்ட் ஆன்சர். அடுத்த சிக்ஸ் ஒன். என்னவாம்? குறித்த கோள் ஒன்று மேற்பரப்பில் இருந்து திணிவொன்றின் தப்பல் வேகம் v என தரப்படுகின்றது. இது ஒரு கோள். இது இந்த மேற்பரப்புல தப்பல் வேகம் VE ஆமா, எஸ்கேப் வெலோசிட்டி. இது 8 மடங்கு திணிவாகவும் 2 மடங்கு ஆரையாகவும் மாறும் எனில் இது அந்த கோள் அதன் மேற்பரப்பில் இருந்தான புதிய தப்பல் வேகம். இப்ப இந்த திணிவு m ஆரே ஆர். இந்த தப்பல் வேகத்துக்கு எழுதாம ரூட் ஆஃப் GM ஓவர் ஆர், 2GM ஓவர் ஆர், ரூட் ஆஃப் 2GM ஓவர் ஆர். இப்ப இவர் என்ன சொல்றார்? இது 8 மடங்கு திணிவாகவும் 2 மடங்கு ஆரையாகவும் மாறப்போதாம். அப்ப இங்க எஸ்கேப் வெலோசிட்டி என்னதான் கேள்வி. இரண்டு வரும். எஸ்கேப் வெலோசிட்டி u is equal to தப்பல் வேகம் u வந்து ரூட் ஆஃப் 2GM வந்து 8m, 8m over 2r. அப்ப இதில் விட்டு 4. இந்த 4 வழியால வரைக்கும் 2 வந்து வரும். ரூட் ஆஃப் 2GM over r. 2v. அப்ப இந்த கோள தப்பல் வேகம் எஸ்கேப் வெலோசிட்டி வந்து 2v. தேர்ட் ஆன்சர். அடுத்தது அவர் என்ன இது 8 மடங்கு திணிவாகவும் 2 மடங்கு ஆரையாகவும் மாறும் போது ஆரையும் மாறுது திணிவு மாறுதுன்னு சொல்லிங்க. எப்படி மாறுதுன்றது கதை தேவையில்லை, மாறுது. ஏழாம் கேள்வி பாருங்க. குவிவு பாலம் ஒன்றின் ஆரை 20 மீட்டர், அதன் மேல் கார் ஒன்று செல்கின்றது. பாதையை விட்டு நீங்காத வகையில் கார் செல்லக்கூடிய உயர் வேகம் புவியீர் பார்முறை G. ஆமா. இப்ப இதுல கார் செல்லக்கூடிய உயர் வேகம் மேக்சிமம் ஸ்பீட்ல போறார், பாதையை விட்டு விழாத மாதிரி. அப்ப மேக்சிமத்துல போறாருன்னு இந்த ஆறு என்ன இருக்கணும்? மட்டுமட்டா 0 ஆகும் இல்லையா? என்ன மேக்சிமம் வெலோசிட்டியில போயிருக்க மட்டுமட்டா 0 ஆகும். சரி, இப்ப என்ன போடுவீங்க? டுவர்ட் த சென்டர், மையத்தை நோக்கி எப்சமனமே போடுவீங்க. அப்ப mg r வந்து 0. mg is equal to mv squared over r. So mv squared, mv max squared over r. ரேடியஸ் என்னன்னா அந்த 20 மீட்டர் ஆறு. அப்ப m into g 9.8. Same v max squared over r வந்து 20. mm போயிடும். இங்க ஒன்று பெருக்கினா v max squared 9.8 into 20. இது ஏன் 9.8 வந்தாருன்னு தெரியாது. அதுக்கு ருட் எடுத்த எவ்வளவு? 14 வரும் போல. v max 14 மீட்டர் per செகண்ட்.
இத 10 அந்த 200 100 10 டு 2 போட்டுக்கலாம் தானே என்ன 200 ரைட். ஒருத்தன் எப்படி R0ன்றான் அவன் மேக்சிமம் ஸ்பீட்ல போயிருக்க உங்களுக்கு mg மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்பி ஸ்கொயர் ஓவர் ஆர். இந்த டி கூட கூட ஆர் குறையணும். எது வரைக்கும் குறையலாம்? mg மைனஸ் ஆர் ஆக்சுவலா இதுல ஆர் வரணும். இந்த டி கூட கூட இந்த ஆர் தான் குறையணும். mg மாறாது ஆர் குறையணும். எது வரைக்கும் குறையலாம்? 0 வரைக்கும் குறையணும். அதை விட குறைஞ்சா என்ன நடக்கும்? பாதையை விட்டு விலகிடுவேன். எட்டாவது முறிவுச்சுட்டி ருட்டுவினை உடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ருட்டு ஊடகத்தினால் செய்யப்பட்ட 30 பாகை அரிய கோணமுடைய இரு சமபக்க முக்கோண அரியம் ஒன்று. பிரிசம் ஆங்கிள் வந்து 30 ஆமா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √2. இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இரு சமபக்க முக்கோண அரியம். என்ன சொல்றார்? ஒரு முகத்துக்கு செங்குத்தாப்படும் ஒளிக்கதிரின் விலகல் கோணமாக அமைவது. இப்ப ஒரு முகத்துக்கு செங்குத்தாப்படல. இங்க வந்து பட்டது என்ன செய்யும்? இங்க போகும். இப்ப இதுல போய் பட்டா இது 30 இது 60. இது 90 இல்லோ. சரி 30 60 இது 60 இது 30. இப்ப √2 முறிவு சுட்டி என்ன உங்களுக்கு தெரியும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √2 வேண்டா கிரிட்டிக்கல் ஆங்கிள் முறிவு கோணம் என்ன? 45 பாகை. sin c is equal to 1/n தானே. இப்ப c வந்து 45. இப்ப இங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள் அவதி கோணம் 45 இது என்ன செய்யும்? முறிச்சு போகும். இப்ப வெளிப்பாடு கோணம் என்ன? இமேஜின் ஆங்கிள் என்னன்னு கேட்டா சினல் லோ போடுங்க. √2 sin 30 is equal to 1 sin I2. sin 30 half. இப்ப sin I2 என்ன? 1/2. டேய் 1/2 என்ன? 45 பாகை. இது 45 இது 30 இது 30. இப்ப இந்த விலகல் கோணம் எவ்வளவு? 15 பாகை. deviation 15 degree. First answer. Right. இப்ப ஒருத்தர் கேட்கா கீழ் முகத்துல முறிகிற மாதிரி கீர்னா என்னன்னு சார் செய்கிறது? எப்படி இப்படி கீர்னாலாம் இப்படி கீர்னாலும் அதேதான். இப்படி கீர்னால் இங்க உங்களோட அரிய கோணம் இது 30 பாகை. இதுதான் முதலாம் முகம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இதுதான் இரண்டாம் முகம் செகண்ட் ஃபேஸ். அப்ப இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற இந்த கோணம் தான் அரிய கோணம். அப்ப இது என்ன இப்படி போகணும். இதுதான் விலகல் கோணம். அப்ப அப்படிக்கு இருந்தாலும் இதுதான். ஓகே ரைட். ரைட். கொஸ்டின் நம்பர் 9. இரு புள்ளியேற்றங்கள் 16 into 10 to the power minus 11 கூலோம் 9 into 10 to the power minus 11 கூலோம் ஆகும். இது 20 சென்டிமீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இவ் ஏற்றங்களை இணைக்கும் கோட்டில் எவ்வளவு தூரத்தில் புரிதோர் ஏற்றம் வைக்கப்படும் போது அவ்வேற்றம் விசேதனையும் அனுபவிப்பதில்லை. எதுல விச வரான்னு கேட்கிறார். என்னவா?
டேய் ஒரு புள்ளியில 16 இன்டூ 10⁻⁻11, இன்னொரு புள்ளியில 9 இன்டூ -9 இன்டூ 10⁻⁻11. இப்ப இந்த ரெண்டு ஏற்றத்தையும் வச்சுட்டு சார்ஜ் ரெண்டையும் வச்சுட்டு எங்க வச்சா விச வராதுன்னு கேட்கிறார். அவ ஏற்றங்களை இணைக்கும் கோட்டில் எவ்வளவு தூரம், எதுல இருந்து தூரம் கேட்கல. அப்ப இதுக்கு எப்படி ஆன்சர் சொல்றது? டேய் 8ல இருந்து 16ல இருந்தா இதுல இருந்தா உங்களுக்கு தெரியும் இங்கதான் வரணும். இதுக்கு இங்காலதான் வரணும் ஒரு சார்ஜ். அப்ப மின்புல செறிவு 0 இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எந்த பாயிண்ட்ல 0 இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அது அங்காலதான் இல்லையா? ஏன் இந்த சின்ன சார்ஜுக்கு கிட்டவாயும் பெருசுக்கு தூரத்திலையும் இருந்தா தான் என்ன நடக்கும்? ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் 0 ஆகும். மின்புல செறிவு 0 ஆகும். இதுல ஒன்றை ஒரு கூலம்ப வச்சீங்கன்னா இந்த 16 இதை தள்ளும், 9 பிடிச்சிருக்கும் அந்த தூரம். நான் இப்ப இந்த தூரத்தை 6 காணுறேன். இந்த தூரத்தை 9ல இருந்து எப்படி காணும்? இதால இதுல வர்றது ஃபீல்ட்ஸ் ஈவான், இதால இதுல வர்றது மீக்கோ. ரெண்டாலையும் வர்ற மின்புல செறிவு சமன். இதால இதுல வர்றது என்ன? 16ஆல Q over 4π∁ R வந்து 20 பிளஸ் R இஸ் ஈக்குவல் டு சென்டிமீட்டர்லயே போடுறேன் E2. இதாலும் இல்ல 9 into 10⁻⁻11 over 4π∁. டிரெக்ஷன்லாம் சரியா போட்டதால மைனஸ் போட தேவையில்லை. 4π∁0 போயிரும், 10⁻⁻11 போயிரும். டே ஆர் ஸ்கேர்டு மின்புல தெரியவே இல்ல. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஸ்கேர் போடணும். இப்ப ரூட் எடுத்துடுங்க. ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தா 4/20 பிளஸ் R 3/R கிராஸ் மல்டிபிளிகேஷன் குறுக்க வருங்க. 4R சமன் 60/3. R எவ்வளவு? R 60. இது 60 இந்த 20 கூட 80. 80 படியா கொடுக்கலாம், 60 படியா கொடுக்கலாம். ஏன் எந்த சார்ஜ் கேட்கல. அப்ப இதுக்கு நான் கொடுக்குற ஆன்சர் இது 3rd and 4th. ஓகேயா? சோ 10 பாருங்க. சோ YQக்கு மைனஸ் போடல, டிரெக்ஷன் சரியா போட்டிருக்கேன். இந்த விசைக்குரிய திசைகள் சரியா போட்டிருந்தா இந்த மைனஸ் என்றபடியா தான் நீங்க கவச்சு விசை போட்டாங்க. இப்ப நாங்க இங்க காண்றது பெருமை. விசை படத்துல போட்டுட்டோம், பெருமைன்னு தான் காட்டுறோம். அப்ப மேக்னிடியூட காண்றபடியா மைனஸ் போட மாட்டோம். என்னவா? எக்ஸ்ரே உற்பத்தியின் போது இலத்திரன்கள் மின்புலத்தில் இயங்க விடப்படுகின்றது. இப்புலத்தினுள் இயங்கியதும் அதன் உயர் வேகத்தை தருவது. இலத்திரனின் திணிவு இது, ஏற்றம் இது. சரி, இப்ப என்ன சொல்லிட்டார்? இங்க இருக்குதப்ப இந்த புலம் இந்த ரெண்டு தட்டுகளுக்கு இடையில இயங்குறார். இதுல ஹோல் இருக்குது, ஓட்டை இருக்குது. இதுல 0 வோல்டேஜ், இதுல 45,000 வோல்டேஜ். இப்ப எலக்ட்ரான் விட்டா எங்க இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு? இவன் மின்புலம் வந்து இந்த திசையில இருக்கும், அழுத்தம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு.
அப்ப மின்புல சரிவு இங்க இருந்தா இலத்திரனுடைய பரவசை இங்க இருக்கும். இப்ப இது என்ன செய்யும்? இங்க வரைக்கும் ஒரு வேகம் வரும். இந்த வேகத்தோட நீங்க டார்கெட்டை போய் அடிக்க போகுது, அடிச்சு எக்ஸ்ரே உற்பத்தி செய்ய போகுது. இது நீங்க ரேடியேஷன்ல பாப்பீங்க, எக்ஸ்ரே எப்படி உற்பத்தி செய்யறாங்க. அப்ப இவர் இங்க இருந்து இங்க வந்து வியோட இயங்குறார். இப்ப எங்களை கேட்டது என்ன? இந்த உயர்வு தான் கேள்வி. இப்ப என்ன, இங்க இருந்து இங்க வரைக்கும் கைனடிக் எனர்ஜி கெயின், வெற்ற இயக்க சக்தி அழுத்த வேறுபாட்டால செய்த வேலை, பொட்டன்சியல் டிஃபரன்ஸால செய்த ஒர்க் இருக்குல்ல. அப்ப பொட்டன்சியல் டிஃபரன்ஸால செய்த ஒர்க் வந்து கைனடிக் எனர்ஜி கெயினுக்கு ஈக்குவல். பெற்ற இயக்க சக்தி அழுத்த வேறுபாட்டால் செய்த வேலைக்கு சமம். இப்ப பெற்ற இயக்க சக்தி என்ன? எம் என்ன? எலக்ட்ரான் திணிவு. எலக்ட்ரான் திணிவு என்ன கேட்டா 9.11 into 10 to the power minus 31. அழுத்த வேறுபாடு என்ன? 45,000. இதுக்கு அழுத்த வேறுபாடு 45,000. எலக்ட்ரான் சார்ஜ் வந்து 1.6 தர 10 செய்யப்படும். So V is equal to, இது இங்க பெருக்கினா 90,000 into 1.6 into 10 to the power minus 90 over, இது கீழே வரும் 9.11 into 10 to the power minus 10. இதை 900 எடுப்போமா? So 900 எடுத்து இது 10,000. 10,000 ஒரு சைவரை இதோட பெருக்கிடுவோம் 16. இது அப்ப 3 0. So 3 0 இதோட சேர்ந்து என்ன வரும்? 10 to the power minus 16. ஓமே 10 to the power minus 16 இவர் மேல வந்தா 10 to the power 15. இப்ப என்ன விட எங்கேயோ பிழைக்குது. சரியான நான் சொல்லிக்கிறது. ரூட் எடுத்த என்ன வரும்? So V is equal to, இதுல 4 இங்க என்ன வரும்? 15 அல்ல. இப்ப 14 கிடைக்கலாம் 10 to the power 7. ஒரு 10 மிச்சம். 4 root 10. root 10 எவ்வளவு? 3 point something. இப்ப 3 point something பெருக்கினா இது 12 point something இல்லையா? அப்ப நான் அண்ணன் எல்லா முறையோட தான் இருக்கு. அப்ப 12 into 10, இதை 300 3 point something 1200 12 into 10 to the power 7. 1.2 into 10 to the power 8 meter per second. அப்ப இதான் சார். நாளை இன்னும் வரணும் தானே 1.2 something வரணும். Right, third answer. ஓகே இல்ல? Right. 100 மைக்ரோஃபரட் கொள்ளளவி ஒன்று 50 ஜூல் சக்தியை ஒரு பளிச்சிட்டு விளக்கிற்கு வழங்க வேண்டி உள்ளது. சோ கொள்ளளவிக்கு குறுக்கே வழங்க வேண்டிய அழுத்தம் இப்ப என்ன? சோ 50 ஜூல் சக்தியை வழங்கணும். சோ 100 மைக்ரோஃபரட். அப்ப என்ன செய்வோம்? எனர்ஜிக்கு என்ன, அதுல இருக்கிற எனர்ஜியை கொடுக்குதுன்னு இருப்போம். இப்ப எப்படி கொடுக்குதுன்னு தெரியாது. அப்ப நாங்கள் கொள்ளளவிக்குள்ள எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகுதோ, கொள்ளளவிக்கு எவ்வளவு சக்தி சேமிக்கப்படுதோ அவ்வளத்தையும் கொடுக்குற மாதிரி யோசிப்பேன். ஏன் இதுல எப்படி கொடுக்குதுன்னு தெரியலையே. அப்ப கொள்ளளவிக்க சக்தியை சேமிக்கணும்டா இஸ் ஈக்குவல் டு half CV square. இப்ப எவ்வளவு?
50 உள்ள கொடுக்கணும். அப்ப 50 இஸ் ஈக்குவல் டு half into C என்ன 100 மைக்ரோஃபரட். ஸோ 100 into 10 to the power minus 6 V ஸ்கொயர் தான் காணும். அப்ப இது 50 50 50 போயிடும். அப்ப V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது கீழே வரும் 1 over 10 to the power minus 6 over 10 to the power 6. V வந்து 10 to the power 3 voltage. அப்ப 1000 voltage. எத்தனாவது விடை? செகண்ட் ஆன்சர். அது கெப்பாசிட்டர்ல கொள்ளளவில் எவ்வளவு ஸ்டோர் ஆகுதோ அவ்வளவுதையும் கொடுக்குற மாதிரி எடுக்கிறோம். இல்ல வேற தரவு இல்ல எப்படி கொடுக்குதுன்றது. Question number 12 பாருங்க. 4 சமாந்தர தட்டுகள் படத்தில் காட்டியவாறு இணைக்கப்பட்டுள்ளது. தட்டுகளுக்கு இடையே இடைவெளி டி, பரப்பளவு ஏ ஆகும். ஏபி கிடையில் சமவெளி கொள்ளலாம். இப்படியில் இருக்கு. சொண்டு 2 3 டேய் ஒன்றை விட்டு ஒரு தட்டு மாறி மாறி இணைச்சிருந்தா இந்த மூன்றும் சமாந்தரம் என்று வரும். ஒன்றை விட்டு ஒன்று மாறி இது இதுக்கு அது அதுக்கு இது அதுக்கு மாறி மாறி இணைச்சா இந்த மூன்றும் பரலல் என்று வரும். இந்த மூன்றும் பரலல் என்றா என்ன வரும்? 3C. ரிசல்டன் 3C. அப்ப 3 ஏஎப்சிஎல்என்னோட ஒடி இது நீங்க நேரடியா போடலாம். ஓகே, அப்ப எத்தனாவது விடை? தேர்ட் ஆன்சர். இப்படி இல்ல செய்தி காட்டுங்க என்ன பிடிச்சிடும். முந்தின கெப்பாசிட்டர் எடுத்தீங்களா ஒரு பிளேட் வந்து இங்க கனெக்ட் பண்ணுது அது ஏக்கு. ஒன்றெண்ட கெப்பாசிட்டி ஒரு ஒன்றெண்ட கொள்ளளவின் ஒரு தட்டு ஏக்கு கனெக்ட் ஆகுது, மற்றது பிக்கு கனெக்ட் ஆகுது. ரெண்டு எடுத்தீங்களா ரெண்டு ஒரு தட்டு ஏக்கு மற்ற தட்டு பிக்கு. மூன்று எடுத்தீங்களா மூன்று ஒரு தட்டு ஏக்கு மற்ற தட்டு பி. அப்ப இப்ப மூன்றும் சமாந்தரம் 3C. அப்ப 3A வடி. ஓகே இல்ல? அடுத்தது என்னவா? இரண்டு பிளவுகளின் ஊடாக தள நீர் அலை செல்லும் போது அரையன்றைக்கு அலை செல்லும் போது பிளவை தாண்டி செல்லும் அலை சரியாக வாய்க்குறிப்பார். இந்த பிளவை தாண்டி செல்ற அலையை சரியா வாய்க்குறிப்பார். ரெண்டு பிளவு இருக்குது. இப்படி ரெண்டு கோளுக்குள்ளால போறேன். இது தள அலை பிளேன் வேவ். ஒரு பிளேன் வேவ் வந்து ரெண்டு ஹோல்ஸுக்குள்ளால வெளியால போயிருக்க தெரியும். இதுலயும் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், கோணல் இருக்கும், இதுலயும் கோணல் இருக்கும். இப்படிதான் வெளியால போகும். இந்த இடங்கள்ல தலையீடு அடையும், இன்டர்பியரன்ஸ். அவர் காட்டி இருக்கிற மாதிரி அலை வராது, இப்படிதான் வரும். இந்த இடங்கள்ல இன்டர்பியரன்ஸ் நடந்து வரும், அதாவது தலையீடு நீளம். ஓகே, அப்ப இப்படிதான் கேள்வி. இருக்கிறதுக்குள்ள கரெக்ட் ஆன்சர் இது தேர்ட் ஆன்சர். ஹோல் சின்னனா இருந்தா என்ன நடக்கும்? கோணல் கூடும். அவ்வளவுதானே. ஹோல்ட சைஸ் கூட கூட என்ன நடக்கும்? ஹோல்ட சைஸ் சின்னனாக கோணல் கூடும். கோணல் கூடினா ஃபுல்லா வரும். அடுத்தது
மேலே உள்ள பெட்டியின் உள்ள எவ்வொளியியல் மூலகம் எந்நிலையில் வைக்கப்படும் போது எவ்வொளியியல் மூலகம் எந்நிலையில் வைக்கப்படும் போது சமாந்தர ஒளிக்கதிர் மீண்டும் படத்தில் உள்ளவாறு சமாந்தரமாக வெளியேறும். இப்படி வர்றது திரும்பியும் இப்படியே போகுது. இதுல என்ன சிக்கல்? மேலான் மேலே போதா கீழான் கீழே போதான்றத சொல்லல. சமாந்தரம் சமாந்தரமா போகுது, ஓகே. அதாவது இப்படியா அப்படியான்னு சொல்லல. இதுல டபுள் லைன் கீர்ன வேண்டாம். இப்படியா இல்ல மேல டபுள் கீழே சிங்கிள் வருதா அப்படின்னு சொல்லல. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நான் சும்மா யோசிப்பேன் இப்படி. இப்ப ஒரே மாதிரி போகணும்டா கட்டாயம் இதுல என்ன இருந்திருக்கணும்? செவ்வாய் குட்டி இருந்திருக்கணும். செவ்வாய் குட்டி இப்படி இருந்தா சிக்கல், இப்படி இருந்தா நேரையே போயிருமே. இப்படி இருந்தா நேரையே போயிரும். ஏன்னா அவன் சரிக்கணும். இதை கொஞ்சம் சரிச்சா நடக்கும். இப்படி இருக்கிற தெரிவு தான் இருக்கு, ரெண்டு பக்கம் தெரிவும் இருக்கு. இப்படி இருந்தா நடக்கும். இங்க வர்றது இதுல என்ன செய்யும்? டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகி திரும்பி இப்படி போகும். இப்ப நீங்க திக்னஸை கூட்டினா எனக்கு கீழே இறக்கலாம். போதுதான் சரி இல்லையா? அப்ப இந்த டயக்ராம் சரி. இப்ப இது வருமா? இது வர்றதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இவர் வர்றதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது வராது, நாலாவது. இப்படி இப்படி வந்திருந்தா இது இப்படி வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆகி இது கீழே வரணும். இந்த ஆங்கிளை பொறுத்து இது கீழே வரும். இது கீழே வந்து இப்படி போகலாம், இதுக்கு கீழே வரும். ஆனா இங்க என்ன சிக்கல்? என்ன இது? இரு சமபக்க செங்கோணரியமா இருக்கும். சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கணும். ஐசஸ்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கணும். இப்படி ஒன்று சொல்லலையோ. அதோட கீழே மேலைய பற்றியும் காய்க்கல, இங்கேயும் காய்க்கல தான். பட் இதுக்குள்ள இது கட்டாயம் இப்படி வரும். இதுக்கு இரு சமபக்க செங்கோண முக்கோணரியமா இருந்தா மட்டும்தான் வரும். அப்ப இதை நாங்கள் எடுக்கலாம் இல்லோ. மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் எது? இது வர்றதுன்னா அஞ்சாவது வராது தானே. இது வந்தாதான் கீழே வரும். மற்ற பக்கம் தெரிஞ்சா மேல போயிடும். அதனால இது வெறும் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, 15th கொஸ்டின் பாரு. படத்தில் காட்டியவாறு ஒளிர்பொருள் ஒன்றிலிருந்து வரும் 5 ஒளிக்கதிர்கள் குவிவு வில்லையில் பட்டு முறிந்து வெளியேறுகின்றது. பிழையான கதிர்களை தருவது எது பிழையாண்டு கேட்கிறார். இது திருப்பி கேட்காங்க. செகண்டுக்கு இப்படி வருமா? பிப்த் ஒன்னுக்கு எப்படி வரும்? நீங்க இந்த செவ்வாய் குட்டி எப்படி சரிச்சு வச்சுட்டா என்ன நடக்கும்? இங்க வர்றது இப்படி முடியும். இதுல நீங்க நார்மல் கேட்டீங்கன்னா மேல முடியும். இது மேலால போகும். கீழே வந்தது மேல போகும். பிப்த் ஒன்னுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இல்லையா? இத இப்படியும் எடுக்கலாம். இது கொஞ்சம் வில்லங்கத்தனமான ஷேப்பா இருக்கு இல்லையா? இது இப்படி பட்டிருக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட என்ன செய்யலாம்? இங்க போய் பட்டு போலாம்னு சொல்றீங்க நீங்க, அப்படித்தானே?
சான்ஸ் ஒன்று இருக்கு. ஆனா இப்ப மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இங்க பட்டால் இதுல பட்டா போகாதல்ல, இங்க பட்டதான் போகும். அப்ப இது கட்டாயம் போகும், இது இங்க பட்டா தான் போகும். அதனால மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் என்று வரைக, மிக பொருத்தமான விடை என்று வரைக ஆன்சர். நான் ஸ்கீமுக்காண்டி சொல்றேன் இல்ல, இப்படிதான் எடுப்பாங்க. இது உண்மையா பிள்ளையா கீறிட்டாருன்னு போல, இது உண்மையா இப்படிதான் கீறி இருக்கணும். அது செவ்வாய் மாதிரி கீறினதால, சதுரம் மாதிரி கீறினதால சிக்கலாயிட்டு. ரைட். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. எனது படத்தில் காட்டியவாறு ஒளிக்கதிர் ஒன்றில் இருந்து வரும் 5 ஒளிக்கதிர்கள் குவிவு வில்லையில் பட்டு முறிவுந்து வெளியேறுகின்றது. பிழையான கதிர்களை தருவது. இதுல எது பிழைன்னு கேட்கிறேன். இப்படி இருக்கு. இப்ப இதுல பொருள்ல இருந்து போகுது. டேய், ஒப்டிக்கல் சென்டருக்குள்ளால போறது அப்படியே போகும். ஒளியியல் மையத்துக்குள்ளால போறது எது? செகண்ட் கிராஃப் இல்ல, செகண்ட் ஒன் தானே. இது 2வது தானே காட்டியிருக்கிறார். அப்ப அது வந்து கரெக்ட். ஒளியியல் மையத்துக்குள்ளால போறது அப்படியே போகுது. முதலாவது பாருங்க. முதலாவது இப்படி வருகுது, இப்படி பட்டு இப்படி போகுதுன்னு அடிக்க இயலாது இல்லையா? எப்படி போகும்? இந்த டயக்ராம் கீறினது எப்படிதானே? அது பிழைக்குமோ? இப்படி ஒண்ணு போறதுக்கு சான்ஸ் இல்லையோ? பாப்போம். என்னண்டா இமேஜ் எங்க ஃபார்ம் பண்ணப்படுதுன்னு பாப்போம். இப்ப இந்த கிராஃப் கரெக்டா இருந்தால் இமேஜ் வந்து இங்க வந்திருக்கும் இல்லையா? இப்ப இது இப்ப இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இப்படி போறதுக்கு. நீங்க எங்களுக்கு குவியம் எங்க இருக்குன்னு தெரியாது தானே, குவியம் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப இதுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம மற்றது எங்க இருக்கு பார்ப்போம். இப்ப இது தேர்ட் பண்ண பாருங்க. மூன்றாவது எப்படி இருக்கார்? இங்க வந்து அது இதுக்குள்ளால போதும். அப்ப இப்ப 2வது சரி என்ன, 3வது பிழை? முதலாவது சரி என்ன? முதலாவது சரி என்றா 3வது பிழை. இது கட்டாயம் சரியே, 2வது கட்டாயம் சரி. நீங்க முதலாவது சரி என்று எடுத்த பிம்பம் இங்க வரணும். அப்ப இதுவும் என்ன செய்யணும்? அந்த பிம்பத்துக்குள்ளால போயிருக்கணும். அப்ப 3வது பிழை. நீங்க ஒன்றை சரி என்று எடுத்தா 2 பிழை. ஓகே, 2 இல்ல 3, ஒன்றை சரி என்று எடுத்தா இது பிழை. ரைட், பாப்போம். மற்றதுகளை பார்த்துட்டு வரோம். அடுத்து 4 எங்க போகுது? 4 இதுக்கு மேல வந்து இங்க போகுது. 5 அது இங்க போய் இங்க வரும். இப்ப இப்ப இதுதான் இது என்னது? இந்த 3ம் சரி என்ற, அதாவது 2, 4, 5 இது இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணதல்ல. இந்த 3ம் சரி என்று எடுத்தா 1, 3 பிள்ளை. ஓகே, என்னண்டா இப்ப 2 கட்டாயம் சரி. நீ 4ம் 5ம் சரி என்று எடுத்தா 1, 3 பிழை.
ஓகேயா? நீ ஒன்றை சரி என்று எடுத்தா மிச்சம் எல்லாம் பிழை. ஓகே, அப்ப எது ஆப்ஷன்ல இருக்கு? ஒன்றை சரி என்று எடுத்தா அடுத்த மிச்சம் மூன்றும் பிழை இல்ல, மூன்று பிழையானது ஒன்று இல்ல. அதனால நாங்கள் இது ரெண்டும் சரி, இது ரெண்டும் பிழை என்று எடுக்கணும். ஒன்றும் மூன்று. செகண்ட் ஆன்சர். இதான் சரி. ஏன் இந்த பாயிண்ட்டுக்குள்ள போகுது? மூன்றும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. இது இந்த இமேஜ் ஒரு பாயிண்ட்ல வரும், இந்த இதுல வரும். ரெண்டு கதிர் இதுல மீட் பண்ணுதுண்டா மூன்றாவது அதுக்குள்ள எந்த கதிருக்கு இருந்தாலும் அதுக்குள்ள போகணும். இந்த மூன்று கதிர் இதுக்குள்ள மீட் பண்ணுது. இப்ப மிச்ச ரெண்டும் கட்டா இதுக்குள்ள போயிருக்கணும். அது ரெண்டும் அதுக்குள்ள போயிலேன்றபடியே அது ரெண்டும் பிள்ளை. இது ரெண்டுக்கும் எடுத்தா இது ரெண்டும் இதுல மீட் பண்ண எடுத்தா இது ரெண்டும் சரி என்ன, மிச்சம் மூன்றும் பிள்ளை. அதுதான் ஆப்ஷன். இப்ப எனக்கு என்ன, இந்த ஆப்ஷன் இல்ல, அந்த ஆப்ஷன் இப்படி ஒன்று மூன்று ரெண்டு மூன்றும் சரி, ஒன்றும் மூன்றும் பிள்ளை. விலங்குல அந்த கேன்சர் செய்தது. இல்ல, இன்னொரு இன்னொரு விஷயமும் இருக்கு. சோ குவிவு வில்லையில இப்படி ஒரு சிறுத்த பிம்பம் உள்ளுக்கு வரும், ஒரு சிறுத்த பிம்பம் வரலாம் தானே. என்ன அது குவியத்தை பொறுத்து. ஒரு சிறுத்த பிம்பம் வரலாம் தானே, மெய் பிம்பம் ஒன்று. 16ஆம் கேள்வி. என்னவாம்? கண்ணாடி அரியம் ஒன்று 30 பாகை படுகோணத்தில் செல்லும் ஒளிக்கதிரின் விலகல் கோணம் 23 பாகையெனின். என்னவாம்? 30 பாகை படுகோணத்தில் செல்ற ஒளிக்கதிரின் விலகல் கோணம் 23 பாகையெனின். நீலம், பச்சை மற்றும் சிவப்பு ஒளிக்கதிரின் விலகல் கோணத்தை அதே படுகோணத்துக்கு வாய்ப்பிருப்பது. அது எப்படி? இங்கிலீஷ் மீடியத்துல என்னன்னு சொல்லியிருக்கு? இந்த 30 பாகை படுகோணத்துல செல்ற ஒளிக்கதிர் என்ன நிறம்னு சொல்லியிருக்கா? தமிழ் மீடியத்துல சொல்லு. ஜெலோ லைட்னு சொல்லியிருக்கு. தமிழ் மீடியத்துல அது ஜெலோன்றது குறிக்கப்படையில. ரைட். இப்ப இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் தான் சரியா வருதோ? இப்ப கண்ணாடி அறியா. 30 பாகை படுகோணம் இது விலகி போகுதாமாம். என்ன விலகல் கோணம்? 23 பாகை விலகலோட போகுது ஜெலோ. மஞ்சள் கதிர் 23 பாகை விலகலோட போனா நீலம், பச்சை, சிவப்புக்கு கேட்கிற. உங்களுக்கு தெரியும் இந்த விலகல் கோணத்துக்கு டீவியேஷனுக்கு டிஸ்பர்சன் நடக்கக்குள்ள, நிறப்பிரிக்க நடக்கக்குள்ள என்னன்னு போட்டாங்க? விப்ஜியோர் இங்க இருந்து போட்டாங்க இல்லையா? சரியா இருக்கிறது. விப்ஜியோர் இப்படி போட்டாங்க. இப்ப எதுக்கு தந்துட்டார்? இந்த மஞ்சளுக்கு தான் தந்துட்டார். அப்ப கட்டாயம் சிவப்புக்கு எங்க வரும்? மேல வரும். சிவப்புக்கு மேல வருதுன்னு சொன்னா அதை விட குறைவாகணும். 23 விட குறைவாகணும். 23 விட குறைவாகணும் என்றா ஒன்றுதான் இருக்கு, 20. அப்ப எது ஆன்சர்ல வரும்? ஒன்றில் செகண்ட் ஆன்சர் வரணும் அல்லது போர்த் ஆன்சர் வரும். விளங்குதாடா? இனி பச்சை நிறத்துக்கு எப்படி?
பச்சை நிறத்துக்கு இதை விட கூட, நீளத்துக்கு அதை விட கூட, பச்சையை விட நீளத்துக்கு கூட வரணும். அப்படி என்றது செகண்ட் ஆன்சர் வராது. விளங்கிச்சாது. Right. பதினேழாம் கேள்வி பாருங்க. என்னவா? காட்டப்பட்ட உராய்வான பாதை வழியே குட்டி மாறாவேகத்துடன் செல்கின்றது. பாதை வழியே குட்டியின் சக்தி மாறலிக்கான வரைவை சரியாக வகை குறிப்பது. உராய்வான பாதை வழியே குட்டி மாறாவேகத்தோட செல்லுது. பாதை வழியே குட்டியின் சக்தி மாறலிக்கான வரைவு. இங்க சொல்லியிருக்கு மாறாவேகத்துடன் செல்லுது. இங்கிலீஷ் மீடியத்துல சதேகன் சொல்ல எனது பாதை வழியே குட்டியின் சக்தி மாறலிற்கான வரைவு. அங்கே சக்தி மாறல் தானே, எந்த சக்தி என்று கேட்கல, டோட்டல் எனர்ஜி தான். வேரியேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த பிளாக். ஓகே, என்னண்டு வரும். இப்ப மாறாவகத்தோட போகுதுன்னா இயக்க சக்தி மாறல இல்லையா? அவன் இயக்க சக்தி மாறல, அழுத்த சக்தி, அழுத்த சக்தி என்ன செய்யணும்? மேல இருந்து கீழே வரைக்கும் அழுத்த சக்தி குறைய போதல்ல. ஒரு சின்ன சிக்கல் என்ன, யோசிக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல். எப்படி மேல போய்க்க மாறாவகத்தோட போறாருன்றதுதான் பிரச்சனை. என்ன சொல்லுங்க, block slide down curve curtain rail has shown friction between the block and the rail. அதுல ஒரு வசனம் வந்திருக்கு என்ன, friction between the block and the rail may assume to be independent of speed. ஸ்பீடோட உராய்வு விசை மாற இல்லையாமா. ஓகே, அதை நாங்க நார்மலா இயக்கவியல் உராய்வு விசை தான் எடுக்கிறோம். இயக்கவியல் உராய்வு விசை எடுத்தா உராய்வு விசைக்கு எதிராக சக்தி இழக்கப்பட்டு கொண்டிருக்கும் இயங்க. இயக்க சக்தி இழக்கப்பட்டு கொண்டிருந்தா அவற்றை அழுத்த சக்தி, சக்தி என்ன செய்து கொண்டிருக்கணும், குறையணும். சக்தி தொடர்ந்து குறையணும். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இவர் இறங்கிக்கு ஓகே சக்தி குறையுது, இவர் மேல ஏறைக்கு என்னண்டு மாறாவதுறைங்கிறாருன்றதான் பிரச்சனை.
குட்டி இல்ல வாகனம்ண்டா என்ஜின் பவரை கூட்டுமென்னு சொல்லலாம். சோ குட்டி எப்படி வேகம் மாறா வேகத்தோட இருக்கும். இங்க இருந்து இங்க வரும் வரைக்கும் சிவர் மேல இருந்து கீழே வரும் வரைக்கும் என்ன உராய்வுக்கு எதிராக சக்தி கொஞ்சம் பயன்படுது. உராய்வுக்கு எதிராக ஹீட்டா இழக்க அவற்றை மொத்த சக்தி வந்து குறைஞ்சு கொண்டு வரும். நாங்கள் மெக்கானிக்கல் எனர்ஜி தான் பாக்குறோம், பொறிமுறை சக்தியை தான் பாக்குறோம். டோட்டல் எனர்ஜின்னு சொல்லல, குட்டியின் சக்தின்னு சொல்லிக்க வெப்ப சக்தி வழியால் இழந்துட்டேன்னு எடுத்தோம்டா வெலோசிட்டின்னு சொன்னதே பிழை. அவன் மாறா வேகம்னு சொல்லல. அது ஓகே. அவன் அப்படின்னா இந்த பாதை இருக்குல்ல, இந்த பாதை என்ன பாதைன்னு கேட்டீங்கன்னா இடைத்தளத்தில் இருக்கிற பாதை. எப்படி என்ன விளக்குதோ இது இந்த கேர்வ் பாத் வந்து இப்படி இருக்குது. என்னென்னு கேருவோம். இப்ப இது நீங்கள் ஒரு இன்க்ளைன் பிளேன பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சாய்தளத்துல இப்படி போகுது. சோ பெண்ட் ஆயிருக்கு, பட் ஒரே தளத்துல இயங்குற ஒரே சாய்தளத்துல கேர்வ் வந்து சைடால ஒரு கேர்வா இருக்கும். அப்படி என்னதான் சாத்து இல்ல மேல போயிருக்க சக்தி மாற குறையது. இது வேகம் மாறாம இருக்கல, உராய்வும் இருக்கீங்க. உராய்வுக்கு எதிராக சக்தி இழக்கணும், நிறுத்த சக்தி கூடணும். இப்ப வேகம் மாறாம இருக்கல மேல போறதா இருந்தா. அப்ப இந்த படம் மேல போற படம் இல்ல, ஒரே தளத்துல இருக்கணும். ஒரே தளத்துல மறுபடி பெண்ட் ஆகி போறார். சாய்தளம் சாய்தளத்துல இப்படி வந்தாரு, இப்படி பெண்ட் ஆகி போறாரு. அந்த சாய்தளத்துல இப்படி பெண்ட் ஆகுது. அப்ப என்ன அந்த உராய்வுக்கு எதிராக இழக்கிற சக்தி என்ன செய்து கொண்டிருக்கு, குறைஞ்சு கொண்டிருக்கு. உராய்வுக்கு எதிராக இழக்கிற சக்தி எப்படி மாறாக்கதே இல்ல. இப்ப டிஸ்டன்ஸ் வந்து மாறாது, எஃப் இன்டு எஸ் தானே. ஒவ்வொரு செகண்டும் இழக்கிற சக்தி எஃப் இன்டு எஸ் தானே. எஃப் இன்டு எக்ஸ் ஆல குறைஞ்சு கொண்டு போகும், சீரா குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப இது செகண்ட் ஆன்சர். இதெல்லாம் நீங்க யோசிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப நான் இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு நான் யோசிக்கிறேன். நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ரைட் ரைட். அப்ப இந்த கேள்வி தமிழ் மீடியத்துல மாறா வேகம் வந்திருக்கார். இங்கிலீஷ் மீடியத்துல மாறா வேகம் என்றதை கொடுத்தில்ல. அங்க என்ன கொடுத்துருக்கேன், உராய்வு விசை பதியோட பதியில தங்கி இல்லைன்னு கொடுத்துருக்கேன். இண்டிபெண்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்பீட் கொடுத்துருக்காரு. இங்க அப்படி ஒன்று சொல்லல, மாறா வேகம் என்று எழுதி வச்சுக்க. மாறா வேகம்ன்றது சாத்தியம் இல்லை. அப்ப இது மேல கீழே இயங்குதுண்டா எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன, தொடர்ந்து உராய்வு விசை இருக்கணும். தொடர்ந்து உராய்வு விசை இருந்தா சக்தி தொடர்ந்து குறையணும். தொடர்ந்து குறைகிற ஒரே ஒரு கிராஃப் எது, செகண்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சர். மற்றபடி எங்களுக்கு கிடைக்கல. ஓகே, விட்டுருவோம் அதோட.